சாந்தி இன்று 15/12/2024 அவ்யக்த முரளி. இந்த அவ்யக்த முரளியில் உள்பகுதியில் இருந்து மெயின் போர்ஷனில் இருந்து முக்கியமான மகா வாக்கியங்களை கொடுக்கின்றேன். தூய்மை பற்றி இறைவன் சொல்கின்றார். தூய்மை என்பது பிராமணர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரியதிலும் மிகப்பெரிய அலங்காரம். தூய்மை என்பது பிராமணர்களாகிய உங்களுக்கு மிக பெரியதிலும் பெரிய அலங்காரம். எனவே உங்களுடைய படங்களுக்கு எவ்வளவு அலங்காரம் செய்கின்றனர்? உங்களுடைய படங்களுக்கு எவ்வளவு அலங்காரம் செய்கின்றனர்? இது தூய்மையின் நினைவார்த்தமான அலங்காரம். இது தூய்மையின் நினைவார்த்தமான அலங்காரம். தூய்மை சம்பூரண தூய்மை. தூய்மை சம்பூரண தூய்மை, மேலோட்டமான தூய்மை அல்ல. தூய்மை என்பது சம்பூர்ணம் என்றால் முழுமையான தூய்மை, மேலோட்டமான தூய்மை அல்ல. சம்பூர்ண தூய்மை உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சொத்து. முழுமையான தூய்மை என்பது வாழ்வின் மிகப்பெரிய சொத்து. ராயல்டி, தனித்தன்மை, பர்சனாலிட்டி, ஆளுமை. ராயல்டி என்றால் தனித்தன்மை, பர்சனாலிட்டி என்றால் ஆளுமை. எனவே பக்தர்களும் ஒரு நாள் தூய்மைக்கான விரதம் கையாளுகிறார்கள். பக்தர்களும் தூய்மைக்கான ஒரு நாள் விரதத்தை கையாளுகிறார்கள். அது உங்களை பின்பற்றியே செய்கிறார்கள். இரண்டாவது, அன்ன ஆகாரத்திலும் விரதம் கையாளுகின்றனர். அதுவும் அவசியம் ஆகின்றது. ஏன்? பிராமணர்களாகிய நீங்களும் அன்ன ஆகாரத்தில் உறுதியான விரதம் கடைபிடித்தீர்கள். மதுபன் செல்ல படிவம் நிரப்பும் போது உணவை பற்றியும் நிரப்புகின்றீர்கள். மதுபன் இறைவன் ஸ்தூல உலகத்தில் தோன்றிய இடம் மதுபன். ராஜஸ்தானில் இருக்கின்ற மதுபன் செல்லும் போது அந்த படிவத்தை நிரப்பும் போது உணவை பற்றியும் நிரப்புகின்றீர்கள். உணவில் தூய்மை உள்ளதா? நிரப்புகிறீர்கள் தானே? அன்ன ஆகாரத்தில் தூய்மையை உறுதியாக கடைபிடிக்கிறீர்களா? உறுதியா அல்லது அவ்வப்பொழுது அலட்சியமா? இரட்டை அயல்நாட்டவர்கள் இரட்டை உறுதியா? இரட்டை அயல்நாட்டவர்கள் என்றால் ஃபாரினர்ஸ், வெளிநாட்டினர். அதை பாபா இரட்டை அயல்நாட்டவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இரட்டை அயல்நாட்டவர்கள் இரட்டை உறுதியா அல்லது சில சமயம் தோய்வடைந்து பரவாயில்லை இன்று சாப்பிடலாம் என்று சாப்பிட்டு விடுவார்களா? சிறிது அலட்சியம் வந்து விடுகிறதா இல்லையா? உணவில் தூய்மை முழுமையாக உள்ளதா? எனவேதான் பக்தர்களும் உணவில் விரதம் கையாளுகின்றார்கள். மூன்றாவது விரதம் கண் விழிப்பதில். இரவில் கண் விழிக்கின்றனர். பிராமணர்களாகிய நீங்களும் அறியாமை உறக்கத்திலிருந்து விழிக்கும் விரதம் எடுக்கின்றீர்கள். அறியாமை என்ற இருளிலிருந்து விழிக்க வேண்டும், அதற்காக விரதம் எடுக்கின்றீர்கள். இடையிடையே அறியாமை உறக்கம் வருவதில்லையே. பக்தர்கள் உங்களை பின்பற்றுகிறார்கள். பக்தர்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் உங்களை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் உறுதியாக இருப்பதாலே அதனால தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். எப்போதாவது அறியாமை, பலவீனம், சோம்பல், அலட்சியம் எனும் உறக்கம் வருவதில்லையே. இடையிடையே கண்ணை கட்டுகிறதா? அமிர்த வேளையில் கூட சிலர் தூங்கி விழுகின்றார்கள். ஆனால் நமது நினைவார்த்தமான பக்தர்கள் என்னெல்லாம் காப்பி செய்கிறார்கள். என்ன ஆனாலும் விரதத்தை விடுவதில்லை. அந்த அளவிற்கு உறுதியாக இருக்கின்றார்கள். இன்றைய நாளில் பக்தர்கள் அன்ன ஆகாரத்தில் விரதம் இருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று? பிக்னிக் செய்வீர்களா? அவர்கள் விரதம் இருக்கிறார்கள். நீங்கள் பிக்னிக் செய்வீர்களா? கேக் வெட்டீர்களா? பிக்னிக் செய்யலாமா? ஏனெனில் நீங்கள் பிறந்ததிலிருந்தே பிராமணர்கள் ஆன உடனே விரதம் எடுத்தீர்கள். எனவே இன்று பிக்னிக் செய்யலாம். பாப்தாதா குழந்தைகளிடம் இப்போது என்ன விரும்புகின்றார் தெரியுமல்லவா?
மிக நல்ல சங்கல்பம் செய்கிறீர்கள். அதனை கேட்க கேட்க மனம் மகிழ்கின்றது. பாபா என்ன சொல்றார்? நல்ல சங்கல்பம், நல்ல எண்ணத்தை உருவாக்குகிறீர்கள். அதனை கேட்க கேட்க மனம் மகிழ்கின்றது. சங்கல்பம் வைக்கின்றீர்கள், சங்கல்பம் வைக்கின்றீர்கள், எண்ணங்களை வைக்கின்றீர்கள். ஆனால் பிறகு என்ன ஆகின்றது? எண்ணம் ஏன் பலவீனமாகின்றது? விரும்புகின்றீர்கள். பாபாவிடம் அன்பு அதிகம் உள்ளது. பாப்தாதாவிடம் குழந்தைகளுக்கு அன்பு அதிகம் உள்ளது. அன்பு என்று கூறினாலே அனைவரும் கையை உயர்த்துகிறார்கள். அன்பு என்று கூறினாலே அனைவரும் கையை உயர்த்துகிறார்கள். 100% என்ன 100% விட அதிகமான அன்பு உள்ளது. தந்தையும் ஏற்றுக்கொள்கின்றார். அன்பில் அனைவரும் வெற்றியே, அன்பில் அனைவரும் வெற்றியே. ஆனால் என்ன? ஆனால் என்பது இல்லை. ஆனால் என்பது இல்லையா? ஆனால் என்பது வருகிறதா இல்லையா? பாண்டவர்களுக்கு இடையே ஆனால் என்பது வருகிறதா? இல்லை என்று கூறுவதில்லையே. அப்படியானால் ஆம் என்று தானே பொருள். பாப்தாதா பெரும்பான்மையான குழந்தைகளிடம் பார்த்தார். உறுதி பலவீனமடைய ஒரு காரணம், ஒரே ஒரு வார்த்தை. சிந்தியுங்கள். அந்த ஒரு வார்த்தை என்ன? ஆசிரியர்கள் கூறுங்கள். அந்த ஒரு வார்த்தை என்ன? பாண்டவர்கள் கூறுங்கள். அந்த ஒரு வார்த்தை என்ன? நினைவு வந்துவிட்டது. ஒரு வார்த்தை சொல். நினைவு வந்துவிட்டது. ஒரு வார்த்தை சொல். என்னது? நான். நான் அபிமானத்தாலும் வருகின்றது. பலவீனமாக்குவதும் நான் என்ற வார்த்தை தான். நான் சொன்னது, நான் செய்தது, நான் நினைப்பது, நான் புரிந்தது, நானே சரி, அதுவே நடக்க வேண்டும், நான் இதுதான் எனும் அகந்தை இது பூர்த்தி பெறாத பொழுது மனம் உடைந்து போகின்றது. என்னால் செய்ய இயலாது, மிக கடினம், என்னால் நடக்க முடியாது, இது உடல் உணர்வின் நான் மாற வேண்டும். நான் சுயமரியாதையையும் நினைவூட்டுகிறது. நான் தேக அபிமானத்தையும் கொண்டு வருகின்றது. நான் மனதை சிதைக்கவும் செய்கின்றது. நான் மனதை மகிழ்விக்கவும் செய்யும். அபிமானத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? எப்போதே ஆயினும் எவரிடமாவது சிறிதளவேனும் தேக உணர்வு அம்சம் வந்துவிட்டால் அதன் அடையாளம் என்ன தெரியுமா? அவரால் தனக்கு நிகழும் அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாது. நான் எனும் அகந்தை இருந்தால் அவமானம் பொறுக்காது. யாரேனும் இது சரியில்லை, சிறிது பணிவாக இருங்கள் என்றாலும் அவமரியாதையாக உணர்வார்கள். இதுவே அபிமானம் என்பதன் அடையாளம். பாப்தாதா வதனத்தில் புன்னகை செய்து கொண்டிருந்தார். இந்த குழந்தைகள் சிவராத்திரி நன்னாளில் ஆங்காங்கே சொற்பொழிவு செய்கின்றார்கள். இப்போது மிக அதிகமாகவே செய்கின்றார்கள். அதில் ஆடு பலி கொடுப்பதை பற்றியும் சொல்கிறார்கள். குழந்தைகள் சொல்வது பாப்தாதாவிற்கு நினைவு வருகின்றது. நான் மே மே என்று கத்தும் ஆடு. அவ்வாறு சிவராத்திரியில் நான் என்பதை பலி கொடுத்து விடுங்கள். சிவராத்திரியில் நான் என்பதை பலி கொடுத்து விடுங்கள். பாபா இதனை கேட்டு கேட்டு புன்னகை செய்கின்றார். ஆக இந்த நான் என்பதை நிகழும் பலி செய்து நீங்களும், நான் என்பதை நீங்களும் பலி செய்து விடுங்கள். சரண்டர் செய்ய முடியுமா? முழு சரண்டரா அல்லது சரண்டரா? முழு சரண்டரா அல்லது சரண்டரா? முழு சரண்டர் என்று பாப்தாதா கொடியேற்றும் பொழுது அவ்வாறு உறுதி எடுக்க வைக்கவில்லை. உறுதி மொழி எடுத்து கோப்புகளில் சேர்த்து வைக்கும்படி காகிதத்தை செய்யவில்லை. செய்து முடிப்பீர்களா அல்லது செய்ய தைரியம் உள்ளதா? சொல்வதிலே மூழ்கி போனீர்கள். கை உயர்த்தவில்லை. நாளை ஒன்றும் நடக்காது, இல்லைதானே? நாளை மாயை வலம் வரும். மாயாவிற்கு உங்கள் மீது ரொம்ப அன்பு உள்ளது. மாயாவிற்கு உங்கள் மீது ரொம்ப அன்பு உள்ளது. ஏனெனில் இப்போதெல்லாம் அனைவரும் கோலாகலமாக சேவைக்கான திட்டம் போடுகின்றீர்கள். சேவையை கோலாகலமாக துரிதமாக செய்கிறீர்கள் என்றால் முழுமையான முடிவிற்கான நேரம் அருகே வருவதாகும். இந்த முரளியில் உள்ள முக்கியமான பகுதியை படித்தேன். தூய்மை என்பதை படித்தேன்.
இதுபோன்று உள்முரளியில் இன்னும் அருமையான எவ்வளோ அழகாக சொல்கின்றனர். நீங்கள் இந்த முரளியை நான் சொல்வது உங்களுக்கு புரியுதோ புரியவில்லை, இந்த முரளியை வாங்கி படிக்க வேண்டும். பிடிஎஃப்பில் டாக்டர் பிகே டாக்டர் லுகார், பிகே டாக்டர் PKDRLUHAR என்று அடித்தீர்கள் என்றால் பல மொழிகளில் அருமையான எந்தெந்த மொழியில் வேணுமானாலும் நாம் கேட்கலாம், பார்க்கலாம். பிடிஎஃப்பை படிக்க வேண்டும். பிடிஎஃப்பை படித்தால்தான் உங்கள் மனதில் பதியும். நீங்கள் இந்த ஆடியோ வீடியோ எதை கேட்டாலும், நான் சொல்வதை கேட்டாலும் உங்கள் மனதில் பதிய வேண்டும் என்றால் இந்த பிடிஎஃப் முரளி வருகின்றது. அதை எடுத்து தெளிவாக படித்து நன்றாக வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் வாழ்க்கையில் துன்பம் என்பது வரக்கூடாது. துன்பம் வரும். நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் உங்களுக்கு சோதனை அதிகமாக வரும். நீங்கள் நேர்மையானவர்கள் என்றால் சோதனை அதிகமாக வரும். அதை பற்றி இறைவனை பற்றி நீங்கள் நிறைய யூடியூப்பில் வருகின்றது, அப்பப்போ அனுப்புகின்றேன். எல்லோரும் அதை கேட்பதற்கு குறைந்தது ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி, தினமும் ஒரு 10-20 நிமிடங்கள் ஒதுக்கி கேட்டால் போதும். வாழ்க்கை சிறப்பாக அமையும். வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், பிறரிடம் கையேந்த வேண்டாம் என்ற எண்ணம் இருந்தால், தவறுகள் செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் இருந்தால், நீங்கள் இந்த முரளியை படித்து இறைவன் சொல்கின்ற மகா வாக்கியங்களை பின்பற்றுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.